நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். அரிசி ஊரோட வரதும் வராததும் நீங்க எடுக்கிற முடிவில் தான் இருக்கு. நல்ல முடிவாடுங்க, அது சீக்கிரமா எடுங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், நான் அனுப்பி வச்சிருக்கிற என்னுடைய ஆள் ஐசக், அவனை நீங்கள் மரியாதையாக நடத்தணும். ஐசக்கை நீங்கள் டார்ச்சர் பண்ணணும் நினச்சாலோ டார்ச்சர் பண்ணாலோ அரிசிக்கு நாங்கள் டார்ச்சர் கொடுப்போம். உங்கள் போலீஸ் வேலையை நீங்கள் காட்டணும்னு நினச்சிங்கன்னா எங்கள் வேலையை நாங்கள் காட்டுவோம். நல்ல முடிவாடுங்க. 3, 2, 1. என்ன முடிவு எடுத்திருக்கீங்க டிஜிபி சார்? உங்க தலைவர் சொன்னா உடனே முடிவு எடுத்துற முடியுமா? நீங்க யாரையாவது கடத்தி வச்சுக்கிட்டு அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு சொல்வீங்க, அதெல்லாம் நாங்க பண்ண முடியுமா? முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லுங்க, முடிஞ்சதை நாங்க பாத்துக்கிறோம். யாமினி சார், இவன் நம்மளை பத்தி என்ன நினைச்சிருக்கான்? டென்ஷன் ஆகாதீங்க. ஐசக், நாங்க டிஸ்கஸ் பண்ணி ஒரு முடிவு சொல்றோம், அது வரைக்கும் வெயிட் பண்ணு. வெயிட் பண்றேன் சார், வெயிட் பண்றேன் சார். இவர் எங்க சார் தங்க வைக்கிறது? கமிஷனர் சார், 5 ஸ்டார் ஹோட்டல்லாம் கேட்க மாட்டேன். காட்டுல பாறை மேல தூங்கினவன், படுக்கிறதுக்கு பாயும் பசிக்கிறதுக்கு சோறும் கொடுத்தா போதும். என் வசதி எனக்கு முக்கியம் இல்ல, எங்க கோரிக்கை தான் முக்கியம். சரி, நாம முடிவு எடுக்கிற வரைக்கும் இவர் எங்கேயே தங்க வைங்க. ஓகே சார். சாம்ராஜ் மேடம், கூட்டு போங்க. சார், எல்லாரும் இப்படி அமைதியா வந்தா எப்படி? ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும்ல. என்ன முடிவு எடுக்கணும்னு நீங்களே சொல்லுங்களேன் யாமினி. சார், இந்த விஷயத்தை பத்தி பத்திரிக்கைக்காரங்களுக்கும் மீடியாக்காரங்களுக்கும் சொல்லணும் சார். நோனோ, அவங்களுக்கு சொல்லக்கூடாது தானே இந்த விஷயத்தை வெளில தெரியாம மறைச்சிருக்கோம். சார், அரசியை கடத்தினது யாரு, அவங்க எங்க இருக்காங்க, என்ன ஆனாங்கன்னு தெரியாம இருந்தது, அதனால வெளியே தெரியாம மறைச்சோம். இப்பதான் தெரிஞ்சு போச்சுல்ல சார், இனிமே எதுக்காக மறைக்கணும்? இப்ப வெளியில சொன்னோம்னா செல்வியை அரசியா நடிக்க வச்சது வெளியில தெரிஞ்சிடும், அது நமக்கு பெரிய பிரச்சனையா ஆயிடும். செல்வியை அரசியா நடிக்க வைக்கிறதுக்கு உங்க எல்லாரையும் கேட்டுட்டு தான் முடிவு பண்ண. அதாவது எல்லாரும் சேர்ந்து தான் முடிவு பண்ணோம். எல்லாரும் சேர்ந்து தான் வெளியில தெரியாம மறைச்சோம். அதுக்காக உங்க எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லணும். சார், நம்ம டிபார்ட்மெண்டோட கௌரவத்தையும் மானத்தையும் காப்பாத்துறதுக்காக சார் நம்ம மறைச்சோம். சார், செந்தமிழ் அரசிங்கிற ஒரு தனி மனுஷிக்காக நாம தேவையில்லாம இவ்வளவு ரிஸ்க் எடுக்கணுமா சார்? செந்தமிழ் அரசி தனி மனுஷி இல்ல, அவங்க டிபார்ட்மெண்ட்ல ஒரு அங்கம். இன்னைக்கு அவங்களுக்கு பிரச்சனை வந்தது, நாளைக்கு நமக்கும் வரலாம். யாருக்கு வந்தாலும் அது நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்த மாதிரி தான். நம்மள யாராவது ஒருத்தர் சாதனை பண்ணா நம்ம எல்லாரும் சேர்ந்தா தலை நிமிரணும். நம்மள யாராவது ஒருத்தர் தப்பு பண்ணா எல்லாரும் சேர்ந்து தான் தலை குனியணும். சார், இந்த விஷயத்துல நாமே சுயமா முடிவு எடுக்க முடியுமா சார்? முடியாது. சீஃப் செக்ரட்டரி கிட்ட பேசணும், ஹோம் செக்ரட்டரி கிட்ட பேசணும், ஹோம் மினிஸ்டர் கிட்ட பேசணும், ஏன் தேவைப்பட்டா சிஎம் கிட்ட கூட பேச வேண்டி வரும். அவங்க கிட்ட எல்லாம் பேசித்தான் ஒரு முடிவு எடுக்க முடியும்.
அரசி, உன்னை பழி வாங்கணும் தான் இத்தனை நாள் காத்திருந்தேன். அதுக்கான சந்தர்ப்பம் இப்பதான் கிடைச்சிருக்கு. இந்த சந்தர்ப்பத்தை விட மாட்டேன். என்ன ட்ரைனிங்ல எவ்வளவோ இன்சல்ட் பண்ணிருக்கேன். அதுக்கு பலனா உன்னை காட்டுல இருந்து வர விட மாட்டேன். அப்படியே நீ வரணும்னா போனமா தான் வரணும். உன்னை வர விட மாட்டேன் அரசி. உன் உண்மையான பேரு சவுந்தர் தானே? எத்தனை தடவை கேட்டாலும் என் பேர் சவுந்தர் தான். டேய், நீ டெரரிஸ்டா, நெக்ஸலைட்டா இல்ல மாஃபியாவா? எந்த குரூப்டா? என் பிளட் ஓ குரூப். அது ஒண்ணுதான் தெரியும், வேற எதுவும் தெரியாது. கேட்டதுக்கு ஒழுங்கா பதில் சொல்ல மாட்டியா? கேள்வி ஒழுங்கா கேட்டா பதில் ஒழுங்கா வரும். ஒரு அப்பாவை அடைச்சு வச்சுக்கிட்டு எந்த குரூப்னு கேள்வி கேட்டா எப்படி சார் பதில் சொல்றது? டேய், நீ அப்பாவையடா, நீ அப்பாவையடா. பாம் வச்ச பாவிடா நீ. டேவிட், அடிச்சாலும் சொல்ல மாட்டேன்னு இந்த போலீஸுக்கு தெரியுது, அந்த போலீஸுக்கு தெரியலையே. உனக்கும் நல்ல தம்பிக்கு எப்படி பழக்கம்? போர் அடிக்குது சார். ஒரே கேள்வி எத்தனை தடவை தான் கேட்பீங்க? மாத்தி கேளுங்க. கல்யாண மண்டபத்தில் யார் சொல்லி பாம்பு வச்ச? நான் பாம்பு வைக்கல. உனக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பழக்கமா இல்ல பொண்ணு வீட்டுக்காரங்க பழக்கமா? எங்களுக்கு தெரியும், நாங்க விசாரிச்சாச்சு. உனக்கு 2 வீட்டுக்காரங்களுமே பழக்கம் இல்ல, பின்ன எது கல்யாண மண்டபத்துக்கு போன? பாம்பு அடிச்சு செத்து போனானே மாப்பிள்ளை பையன், அவனும் நானும் ஃப்ரெண்டு, ரொம்ப க்ளோஸ். அவனை போய் கேளுங்க. கேட்க முடியாதுல்ல? ஓ, அவன் தான் செத்து போயிட்டான்ல. சார், இவன் எது கேட்டாலும் தெனாவிட்டாதான் பதில் சொல்றான். இவனை தலைகீழ தொங்க போட்டுதான் சார் கேட்கணும். நீங்க தலைகீழ நின்னாலும் நான் அப்படித்தான் சொல்லுவேன். ஏன்னா நான் எந்த தப்பும் பண்ணல. ஆனா உங்களுக்கு மட்டும் ஒரு விஷயம் சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு விஷயம். சொல்லு. என்ன விஷயம் சொல்லு. பவர் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. போட்டா சொல்லுவேன். கிடைக்குமா? பவரா? பிராந்தி சார். அப்படியே பிரியாணி கொஞ்சம் சேர்த்து சொல்லுங்க. என்ன யோசனை சொல்லுங்க. கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்குறீங்களே. செந்தமிழ் அரிசியை கடத்திட்டாங்களா? செந்தமிழ் அரிசியை யார் கடத்தினாங்க? சொல்லு. பிரியாணி, பீடா, பிராந்தி இதெல்லாம் வாங்கி கொடுத்தா சொல்லிடுவான் தானே வாங்கி கொடுத்துருக்கீங்க. உங்க போலீஸ் புத்தி எனக்கு தெரியாதா? உங்களை மாதிரி போலீஸ்காரங்க எத்தனையோ ஸ்டேஷன்ல எத்தனையோ பிரியாணி விதவிதமா வாங்கி கொடுத்துருக்காங்க. சரி, ஏதோ ஒன்று என்கிட்ட சொல்லணும்னு சொன்னல, என்னன்னு சொல்லு. தெரியாது. சொல்றா, சொல்லு, சொல்றா. இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்துட்டு ஏன் அப்படி திடீர்னு டென்ஷன் ஆகுற? நான் சொல்ல வந்த விஷயமே எனக்கு தெரியாதுங்கிறது தான். ஏய், சொல்றா. அரசியை கடத்தது யாரு? தெரியாதியா? ஏய், உங்களை ரிலீஸ் பண்ணதான் அரசியை வெளியே விடுவேன்னு கேசட் அனுப்பியிருக்காங்களே. சொல்றா, யாரா அது? தெரியாதியா? யோ, அதான் தெரியாதுன்னு சொல்றல, விடியா. வாங்குறல்ல மாசம் மாசம் சம்பளம் சம்பளம், போய் கண்டுபிடியா. போ 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 போ. யார்? டேவிட். இவனை சும்மா விடக்கூடாது. டேவிட்.
சாப்பாடு கொண்டு வச்சது பார்க்கறதுக்கு இல்ல, சாப்பிட்றதுக்கு. சாப்பிடு. சாப்பிடு. சாப்பாடு வேண்டாம். நீ ரொம்ப பிடிவாதம் பிடிக்கிற. நீ சொல்றது கேட்கலன்னா என்ன பண்ணுவ? உயிர் போயிடும். சாப்பிடாம இருந்தாலும் உயிர் போகும். உங்களால போற உயிர் சாப்பிடாமலே போகணும். ஏய் முத்துவே, நீ அவனுக்கு தலைவர், அதனால நீ சொல்றத அவன் கேட்கலாம். நான் ஒரு IPS அதிகாரி. அரசாங்கம் சொல்றது மட்டும்தான் நான் கேட்பேன். அரசாங்கம் நாங்க சொல்றது கேட்கணும். கேட்கலன்னா இந்த இடத்த விட்டு உயிரோட போக மாட்டேன். உயிர் போறது பத்தி நான் கவலைப்படலன்னு சொல்லிட்டேன்ல, என்ன திருப்பி அதே சொல்லி மிரட்டுற? உயிரை பத்தி நான் கவலைப்பட்டேன்னா இந்த போலீஸ் உத்தியோகத்துக்கு நான் வந்திருக்க முடியாது. ஆனா நீங்கெல்லாம் இருக்கீங்களே, உயிருக்கு பயந்தவங்க, அதக்கோல மாதிரி காட்டுக்குள்ள தலைமறைவா வாழ்ந்துட்டு இருக்கீங்க. தலைமறைவா வாழல, எங்க தலையெழுத்து மாத்துறதுக்காக வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அவன் தலையெழுத்து அந்த ஆண்டவன் எழுதி வச்சது. அவனால மட்டும்தான் மாத்த முடியும், உங்களால மாத்த முடியாது. மாத்தணுங்கிறதா எங்க லட்சியம். எது உங்க லட்சியம்? எதை மாத்த போறீங்க? இந்த நாட்டுல நியாயங்களும் தர்மங்களும் அழிஞ்சிடக்கூடாது, அதுதான் எங்க லட்சியம். அப்பாவிகள் அதிகார வர்க்கத்தால பாதிக்கப்படக்கூடாது, அதுதான் எங்க லட்சியம். சட்டமும் ஒழுங்கும் சரியா இருக்கணும், சமமா இருக்கணும். ஒவ்வொரு மனுஷனுக்கும் உரிமைகள் இருக்கு. அந்த உரிமைகளை பறிக்கிறவன் எவனா இருந்தாலும் அவன் உயிரை பறிக்கணும். இது வரைக்கும் நீங்க சொன்னதுல உயிரை பறிக்கிற வேலை மட்டும் தான் நீங்க கரெக்டா செஞ்சுட்டு இருக்கீங்க. எங்க ஏக்கத்தை பத்தி சரியா தெரிஞ்சுக்காம பேசுறீங்க. என்ன தெரிஞ்சுக்கணும்? தீவிரவாதின்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும், அத்தனை பேருக்கும் தெரியும். என்ன தெரியும்? எங்க வேதனை தெரியுமா? எங்க வாழ்க்கை தெரியுமா? நாங்க யாருக்காக வாழ்றோம்னு தெரியுமா? இந்த காட்டிலையும் மலையிலையும் வெயிலையும் பனியிலையும் நாங்க வாழ்றது எங்களுக்காக இல்ல, அப்பாவி மக்களை பாதுகாக்கிறதுக்காக. நாங்க தீவிரவாதிகள் இல்ல, ஒருவேளை கஞ்சிக்கு கூட வழி இல்லாதவங்களை காப்பாற்றுற காவல் தெய்வங்கள். யாரு நீங்க? காவல் தெய்வமா? இது வரைக்கும் எத்தனை பேரை காப்பாத்திருக்கீங்க? லட்சியங்கிற பேர்ல எத்தனை இடத்துல நீங்க பாம்பு வச்சிருக்கீங்க? ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாப், ஏர்போர்ட், எல்லா இடத்துலயும் நீங்க பாம்பு வச்சிருக்கீங்க. பொதுமக்கள் எங்கெல்லாம் கூடுறாங்களோ அங்கெல்லாம் பாம்பு வச்சிருக்கீங்க. ஆயிரக்கணக்கான உயிரை அழிச்சிருக்கீங்க. அதெல்லாம் அரசாங்கத்தோட கவனத்தை எங்க பக்கம் திருப்புறதுக்காக எங்க உயிரை பணைய வச்சு நாங்க நடத்துற போராட்டம். அதுல எங்க இயக்கத்தை சேர்ந்தவங்களும் செத்துருக்காங்க. அப்பாவி மக்கள் ஒரு 1000 பேர் செத்துருந்தா உங்க ஆட்கள்ல ஒரு 5 பேர் செத்துருப்பாங்களா? ஜனங்களோட உயிரை எடுக்கிற நீங்க காவல் தெய்வமா? ஜனங்களோட உயிர் எடுக்கிறதா உங்க லட்சியம்னா காட்டுக்குள்ள வாழ்ற உங்களுக்கும் ஊருக்குள்ள வாழ்ற தாதாக்களுக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம்? நீங்க தலைமறைவா காட்டுக்குள்ள இருந்து உயிரை எடுக்கிறீங்க, அவங்க தைரியமா ஊருக்குள்ள இருந்து உயிரை எடுக்கிறாங்க. அதுதான் வித்தியாசம். அவன் செய்யறது கொலைனா நீங்க செய்யறதும் கொலை தானே. அவன் கொலைக்காரனா நீங்களும் கொலைக்காரன் தானே. உண்மைய சொன்னதுக்கு உங்களுக்கு இவ்வளவு கோபம் வருது. உயிரை எடுக்கிறவங்க மேல எங்களுக்கு எவ்வளவு கோபம் வரும். எங்களை புரிஞ்சுக்காதவங்க எங்க மேல கோபப்படுறத பத்தி எங்களுக்கு கவலை இல்ல. உங்களுக்கு எதை பத்தியும் கவலை இல்ல. படிச்ச இளைஞர்களை கடத்திட்டு வந்து கையில துப்பாக்கிய கொடுத்து தீவிரவாதிகளாக்கி அவங்கள பெத்த அம்மா அப்பா கனவுகளை நெருப்பள்ளி போடுறவங்க நீங்க. தீவிரவாதிங்க நீங்க வைக்கிற பாம் எங்க வெடிக்குது தெரியுமா? அவங்கள பெத்த தாய் வயித்துல வெடிக்குது. நீ இந்த இயக்கத்துக்கு தலைவர். நீ நினைச்சா இந்த இளைஞர்களை நல்ல பாதைக்கு வர வைக்க முடியாதா? நல்லவங்களை வாழ வைக்க முடியாதா? நல்லது பண்ண வைக்க முடியாதா? Stop it right there. இந்த மாதிரி கொச்சப்படுத்தி பேசும்போது தான் எங்களுக்கு கோபமா வருது. அப்பாவி மக்களுக்காக போராடினா தப்பா? அவங்களுக்காக உழைச்சா பாவமா? ஒரு நல்ல நோக்கத்துக்காக போராடும் போது
ஒரு சில அழிவுகள் ஏற்படா செய்யும், ஒரு சில பாதிப்புகள் வரதான் செய்யும். உங்க போராட்டத்தினால அநியாயம் அழியணும், அப்பாவிங்களோட உயிர் அழியக்கூடாது. அத பாத்துக்கிட்டு அரசாங்கம் சும்மா இருக்காது, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் பொறுமையா இருக்காது. ஜனங்களை காப்பாத்துறதுக்காக உயிரை பணிய வைக்கிறது நீங்க சொல்றது போய். உண்மையில உயிரை பணிய வைக்கிறது நாங்க தான். உண்மையான காவல் தெய்வம் இந்த காவல்துறை தான். எங்களுக்கு நாங்களே வாய்க்கரிசி போட்டுட்டு தான் காக்கி சட்டைய போடும். வீட்டுக்கு உழைக்கிற நேரத்தை விட நாட்டுக்கு உழைக்கிற நேரம் தான் அதிகம். மக்களை காப்பாத்துறதுக்காக, அவங்களை அமைதியா வாழ வைக்கணுங்கிறதுக்காக ரவுடிகளோட போராடுறோம், தாதாக்களோட போராடுறோம், கொலைக்காரங்க கொள்ளைக்காரங்களோட போராடுறோம், உங்களை மாதிரி தீவிரவாதிகளை எதிர்த்தும் போராடுறோம். நீ எந்த நேரத்திலும் எங்களால சாகலாம், இந்த காட்டுல இருக்கிற மிருகங்களால சாகலாம். அப்படி இருந்தும் பயம் இல்லாம தைரியமா பேசுற துணிச்சல் அதிகம் தான். எத்தனையோ மனுஷ மிருகங்களோட வாழ்ந்து பழக்கப்பட்ட எனக்கு காட்டுல இருக்கிற மிருகங்களையும் பார்த்து எனக்கு பயம் இல்ல, உங்களை பார்த்தோம் எனக்கு பயம் இல்ல. உன்னைய பணைய கைதியா புடிச்சிட்டு வந்திருக்கோம், அதனால ஒன்னும் பண்ண மாட்டோன்ற தைரியத்துல பேசுறியா? என் தலைவன் ஒரு வார்த்தை சொல்லட்டும், ஒரு குண்டு, ஒரே குண்டுல உயிர் போயிடும். சுடச்சொல்லு, சுடச்சொல்லு, உன் தலைவனை சுடச்சொல்லு, சொல்லு. நான் மட்டும் இல்ல, எங்க டிபார்ட்மெண்டே உங்களுக்கு பயப்படாது. என்ன வச்சு நீ நினைச்சது சாதிக்க முடியாது, சாதிக்க முடியாது, சாதிக்க முடியாது, சாதிக்க முடியாது, சாதிக்க முடியாது. அரசி அன்புல பணைய வைக்கலாம், மிரட்டி பணைய வைக்க முடியாது. உங்க இடத்துல இருந்து நான் உங்களுக்கு ஒரு வார்னிங் கொடுக்கிறேன். சரண்டர் ஆயிடு, சரண்டர் ஆயிடு, சரண்டர் ஆயிடு, சரண்டர் ஆயிடு. சரி, இன்னும் ஒரு வார்த்தை சொல்லுங்க, உங்களை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறேன். நீங்க நிரபராதின்னு நிரூபிச்சா உங்களுக்கு நான் பொது மன்னிப்பு வாங்கிட்டேன். ஏதோ உன்கிட்ட நாங்க பணைய கைதியா இருக்கிற மாதிரி வார்ன் பண்ற. நீ தான் எங்க கிட்ட பணைய கைதியா இருக்க. உங்க டிஜிபியை பார்க்க எங்க ஆள் அனுப்பி வச்சிருக்க. அவங்க சொல்ற முடிவை பொறுத்து தான் உன் முடிவே இருக்கு. உன்னை அவங்க காப்பாற்ற நினைக்கிறாங்களா இல்லையாங்கிறது அவன் வந்ததும் தெரியும். என்ன அரெஸ்ட் பண்ணி தேவையில்லாம அடைச்சு வச்சிருக்கீங்க. எனக்கும் சட்டம் தெரியும். என் மேல எஃப்ஐஆர் போடுங்க, கோர்ட்ல கொண்டு போய் நிறுத்துங்க, நான் அங்க பேசிக்கிறேன். கோர்ட்ல பேசுறதா இங்க பேச சொல்ற? சௌந்தரங்கிறது யாரு? என் தாத்தா. ஏய் ஏய், அடிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத. அதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. செந்தமிழரசி மேடத்தை கடத்தினது யாரு? ஓ, அரசிய கடத்திட்டாங்களா? எப்பவோ கடத்த வேண்டியது. கடத்தினது யாருன்னு தெரியுமா? சொல்லு, தெரிஞ்சா சொல்லிரு. இப்ப நீங்க தானே சார் சொன்னீங்க அரசிய கடத்திட்டாங்கன்னு. நீங்களே சொல்லிட்டு என்கிட்ட கேக்குறீங்க. செந்தமிழரசியை கடத்தினது உனக்கு உண்மையிலேயே தெரியாது? என்ன உள்ளேயே அடைச்சு வச்சிருக்கீங்க. எனக்கு எப்படி சார் வெளியில நடக்கிறது தெரியும்? உள்ள இருக்க சவுந்தருக்கு தெரியுது, உனக்கு தெரியாதா? சவுந்தர் வாக்குமூலம் கொடுத்துட்டான்.
சிடில ரெக்கார்ட் பண்ணிருக்கோம். சொல்லு, அரசியை கடத்தினது யாரு? சொல்லு. கடத்தினது யாருன்னு தான் சவுந்தர் சொல்லிட்டார்ல, அப்புறம் எதுக்கு என்கிட்ட கேக்குறீங்க? சொல்றதுக்கு முன்னாடி பிராந்தி கேட்டிருப்பாரே, பிரியாணி பீடாலாம் கேட்டிருப்பாரே. எனக்கும் பிராண்டி பிரியாணி பீடா இதெல்லாம் வாங்கி கொடுங்க, நானும் சொல்றேன். ஏய், என்னடி திமிரா? வீட்ல புருஷன் கூட பிரச்சனையா, இங்க வந்து கோவப்படுற? உங்களை விட கிரிமினல்ஸ் புத்திசாலியா இருக்காங்க, நீங்க இன்னும் அப்படியே தான் இருக்கீங்க. பாம்பு வைக்கிறதுக்கு முன்னாடி யாரையாவது பிடிக்கிறீங்களா? வச்சதுக்கு அப்புறம் தானே அலையிறீங்க. போங்க, பாவம் செந்தமிழரசி எங்க இருக்காங்களோ தெரியல, போய் கண்டுபிடிங்க. ஓகே சார். என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க சார்? நான் இப்ப டிஜிபியா இருக்கேன். டிஜிபியா இருக்கிற நானே செந்தமிழ் அரசியை பார்த்து பிரமிச்சு போயிருக்கேன். காக்கி சட்டை போட்ட எல்லாருமே போலீஸ்னு சொல்லிக்கலாம், ஆனா அவங்க எல்லாரையுமே நான் போலீஸ்னு ஒத்துக்க மாட்டேன். சார், இங்க இருக்கிற போலீஸ் அதிகாரிங்க யாரும் என்ன தப்பா நினைக்க வேண்டாம், நான் என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். செந்தமிழ் அரசி பதவியை மட்டும் உயர்வா நினைச்சவங்க இல்ல சார், உயிரா நினைச்சவங்க. நம்ம டிபார்ட்மெண்ட்ல நேர்மைக்கும் துணிச்சலுக்கும் திறமைக்கும் உதாரணம் சொல்லணும்னா நான் அவங்கள தான் சொல்லுவேன். அப்படிப்பட்டவங்க நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு வேணும் சார். அதுக்காக நம்ம பிடிச்சு வச்ச தீவிரவாதிகளை ரிலீஸ் பண்றதுல எந்தவித தப்பு இல்ல சார். என்ன சார் பேசுறீங்க? அவங்க கேட்டவன விட்டுட்டா எங்க ஆட்சியை பத்தி மக்கள் என்ன நினைப்பாங்க? தைரியம் இல்லாத ஆட்சின்னு சொல்ல மாட்டாங்க? தீவிரவாதிகளை ஒடுக்க தெரியாத அரசாங்கம்னு டெல்லியில் இருக்கவங்க சொல்லுவாங்க. எங்க ஆட்சியை கலக்கணும்னு சொல்லி கூச்சல் போட்டு கலட்டா பண்ணி பாராளுமன்றத்தை நடத்த விட மாட்டாங்க. வேற ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்க சார். டெல்லின்னு மத்திய அரசாங்கத்தை தானே சார் சொல்றீங்க? சில வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு சென்ட்ரல் மினிஸ்டரோட மகளை தீவிரவாதிங்க கடத்திட்டு போயிட்டாங்க. ஜெயில இருக்கிற எங்க ஆளுங்களை விட்டாதான் மந்திரி மகளை விடுவோம்னு சொன்னாங்க. மந்திரி மகளை காப்பாத்துறதுக்காக பிடிச்சு வச்ச தீவிரவாதிகளை நம்ம அரசாங்கம் விடுதலை செய்யலையா சார்? செஞ்சாங்கல்ல. மந்திரி மகளுக்குன்னா ஒரு சட்டம், மத்தவங்களுக்குன்னா ஒரு சட்டமா சார்? சார், டிஜிபி சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்கு சார். அரசி மாதிரி ஒரு அதிகாரியை காப்பாத்துறதுக்காக நாம கொஞ்சம் இறங்கி வருதுல தப்பு இல்ல சார். என்னோட கருத்து அதான் சார். அரசியை காப்பாத்தி அந்த தீவிரவாதிகள் எல்லாரையும் பிடிக்கிற பொறுப்பையும் அரசுகிட்டே கொடுக்கலாமே சார். நான் செந்தமிழ் அரசிக்காக மட்டும் பேசல. ஒரு சாதாரண குடிமகன் கடத்தப்பட்டா கூட அவனை காப்பாத்துற கடமை அரசாங்கத்துக்கு இருக்கு. ஒரு கைவண்டி இருக்கிற சாதாரண கூலிக்காரனோட உயிர் கூட அவன் குடும்பத்துக்கு பெருசுதான் சார். அப்போ புடிச்சு வச்சிருக்கிற 2 தீவிரவாதிகளையும் ரிலீஸ் பண்ணிடலாமா? பண்ணிடலாம் சார். பண்ணிடலாம் சார். பண்ணிடலாம் சார். அவங்கள ரிலீஸ் பண்ணிடலாம் சார். இல்ல சார், அவங்கள ரிலீஸ் பண்ணா தீவிரவாதிகளுக்கு நாம பயப்படுற மாதிரி ஆயிடும். யாமினி, ப்ளீஸ் கொஞ்சம் உட்காருங்க. அவங்களையும் உட்கார சொல்றீங்க? என்ன நினைக்கிறாங்களோ சொல்லட்டுமே, நீங்க சொல்லுங்கம்மா. சார், இவங்க ஒரு ஜூனியர் ஆபீசர் சார். ஜூனியர் ஆபீசர்னா கருத்து சொல்லக்கூடாதா? நீங்க சொல்லுங்கம்மா. சார், ஒரு போலீஸ் டீம் போய் அரசியை மீட்டிட்டு வரலாம். ஆனா அரசு இப்ப எங்க இருக்காங்கன்னு தெரியணுமே. கேசட் கொண்டு வந்தவனை அரெஸ்ட் பண்ணணும் சார். அவன்கிட்ட இருந்து உண்மையை வர வைக்கணும். தீவிரவாதிங்க அரசியை எங்க வச்சிருக்காங்கன்னு அவனை சொல்ல வைக்கணும். அப்படி அவன் சொல்லலன்னா அவனை என்கிட்ட ஒப்படைங்க சார். அவனை சொல்ல வைக்கிறேன். அப்ப நம்ம போலீஸ் டீம் போய் அட்டாக் பண்ணி அரசியை மீட்டுட்டு வரணும்னு சொல்றீங்களா? எஸ் சார். நாம அட்டாக் பண்ணி அந்த கோபத்துல அவங்க அரசியை கொன்னுட்டா
சார், நம்ம நோக்கம் என்ன? அரசியை காப்பாத்துறதா, தீவிரவாதிகளை பிடிக்கிறதா? முதல்ல அரசியை காப்பாத்தணும், அவங்களையும் பிடிக்கணும். அம்மா, உங்க பேர் என்ன? சார், யாமினி. ரொம்ப வேகமா இருக்கீங்க. போலீஸ் அதிகாரினா அப்படி இருக்க வேண்டியதுதான். ஆனா அரசி கடத்தப்பட்டத வெளியே தெரியாம மறைச்சு வச்சிருக்கமே, அதுக்கு நம்ம சிஎம்மும் சம்மதிச்சிருக்காரு. நீங்க அதிரடியா ஏதாவது பண்ணி விஷயம் வெளியே தெரிஞ்சாலோ, டிஜிபி சொன்ன மாதிரி அரசி உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துட்டாலோ மக்கள் சும்மா இருப்பாங்களா? இல்ல எதிர்கட்சிக்காரங்க தான் சும்மா இருப்பாங்களா? அவங்களுக்கு யார் பதில் சொல்லுவாங்க? நீங்களா சொல்லுவீங்க? நாங்க தான் சொல்லணும். நாங்க ஆட்சியில் இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? உட்காருங்கம்மா. அரசியவும் காப்பாத்தணும், நாம புடிச்சு வச்சிருக்கிற அந்த 2 தீவிரவாதிகளையும் விடக்கூடாது. அது மட்டும் இல்லாம அரசியை கடத்தி வச்சிருக்கிற அந்த தீவிரவாதிகளையும் பிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. சார், ஒரு தூதுவரை அனுப்பி தீவிரவாதிகள் தலைவர்கிட்ட பேச சொல்லலாமே. கரெக்ட் சார். அவங்களோட டிமாண்ட் இப்போ அவங்களோட ஆளுங்க 2 பேரை ரிலீஸ் பண்றது மட்டுமா, இல்ல வேற ஏதாவது டிமாண்ட் இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம அரசியோட மனநிலை என்னங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? ஆமா சார், அந்த தீவிரவாதிங்க யாரு, அவங்களுடைய பேக்ரவுண்ட் என்ன, இதுவரைக்கும் என்னென்ன நாச வேலைகள் பண்ணிருக்காங்க, ஃபியூச்சர்ல என்னென்ன பண்ணுவாங்கன்னு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு சார். நீங்க சொல்றது நியாயமா தான் இருக்கு. ஆனா அரசி கடத்தப்பட்டத வெளியே தெரியாம ரகசியமா வச்சிருக்கோம். அதே மாதிரி தூதுவரை அனுப்புறதும் வெளியே தெரியக்கூடாது, அதுவும் ரகசியமா தான் இருக்கணும். விஷயம் வெளியே தெரிஞ்சு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா நீங்க எல்லாம் பதவியில் இருப்பீங்க, ஆனா நாங்க ஆட்சியில் இருக்க முடியாது. சரி, தூதுவரை அனுப்பணும்னு முடிவு பண்ணியாச்சு. யார அனுப்புறதுன்னு முடிவு பண்ணும்ல? எஸ் சார். நாம இங்க பேசுறத பத்தி சிஎம் கிட்ட சொல்லி அவரோட ஒப்பீனியனை கேட்கிறேன். யார தூதுவரா அனுப்பலான்னு முடிவு பண்ணி சொல்லுங்க, அனுப்புறதுக்கு ஏற்பாடு பண்ணலாம். அப்ப நான் கிளம்புறேன். சாப்பிட ஏதாவது வேணுமா? கேளுப்பா, வாங்கிட்டு வர்றேன். யாமினி. சார். ஐசக் என் ரூமுக்கு கூட்டு வாங்க. ஓகே சார். ஐசக், உன்னை டிஜிபி கூப்பிடுறாரு, வா. என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? அத டிஜிபி சொல்லுவார். சார், என்ன முடிவு பண்ணிருக்கீங்க சார்? உங்க தலைவர்கிட்ட. உங்க தலைவர்கிட்ட? உங்க தலைவர்கிட்ட பேசுறதுக்கு
ஒரு தூதுவர் அனுப்பலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். தூதுவர் அனுப்ப போறீங்களா? எதுக்கு சார்? உங்க கோரிக்கை என்னன்னு உங்க தலைவர் கேசட்ல டீட்டெயிலா சொல்லல. அதான் சொல்லியிருக்காரு. எங்க ஆள் சௌந்தரியம் கார்த்திகாவையும் ரிலீஸ் பண்ணோன்னு. சரி, உங்க ஆளுங்களை நாங்க ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க அரசியை விடலன்னா நீங்க முதல்ல அரசியை ரிலீஸ் பண்ணுங்க. நாங்க உங்க ஆளுங்களை ரிலீஸ் பண்றோம். உங்க தலைவர்கிட்ட நீங்க பேசுங்க. அரசியை அனுப்பி வச்சதுக்கு அப்புறம் எங்க ஆளுங்களை நீங்க விடலன்னு அதே சந்தேகம் எங்களுக்கு இருக்கும்ல. அதனால தான் உங்க கூட ஒரு தூதுவரை அனுப்பி உங்க தலைவர்கிட்ட பேச வைக்கலான்னு முடிவு பண்ணிருக்கோம். தூதுவரை அனுப்புற விஷயமா உங்க தலைவர்கிட்ட நான் பேசணுமே. தேவையில்லை, அனுப்பி வைங்க. அதுக்கு முன்னாடி சௌந்தரியம் கார்த்திகாவையும் நான் பார்க்கணும். அவங்கள எதுக்காக நீ பார்க்கணும்? அவங்கள நீங்க உயிரோட வச்சிருக்கீங்களான்னு நான் பார்க்கணும். அவங்கள நீங்க எப்படி ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு நான் உங்ககிட்ட கேட்கணும். அரசியை நீங்க விடுறப்ப நாங்க அவங்கள ரிலீஸ் பண்ணுவோம். அப்ப பாருங்க, அப்ப கேளுங்க நாங்க அவங்கள எப்படி ட்ரீட் பண்ணோம்னு. ஏன் இப்ப பாக்குறதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்ப அவங்கள பார்க்க முடியாது. ஏன் அவங்க உயிரோட இல்லையா? அவங்கள பார்க்க அலோ பண்ணலனா நீங்க தூதுவர் அனுப்புறதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். நீங்க எது சொன்னாலும் நாங்க கேட்கணுமா? யாமினி, கொஞ்சம் அமைதியா இருங்க. ஓகே ஐசக், அவங்கள நீங்க பார்க்கலாம். ஏற்பாடு பண்ண சொல்றேன். அவங்கள வீடியோ எடுக்கணும். வீடியோவா? எதுக்கு? அரசியை நாங்க உயிரோட வச்சிருக்கிறத நீங்க வீடியோல பாத்தீங்கல்ல, எங்க ஆளுங்க உயிரோட இருக்கிறத எங்க தலைவர் பார்க்கணும். ஓகே ஐசக், அதுக்கு ஏற்பாடு பண்றேன். யாமினி, அவனை இங்க கொண்டு வாங்க. வீடியோ எடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. எஸ் சார். செல்வி, எங்க இருக்க புள்ள? இங்க இருக்கேம்மா. என்ன புள்ள இது? எல்லா வேலையும் நீயே செஞ்சுட்டு இருக்க. என்கிட்ட கொடுத்தா நான் செய்ய மாட்டேனா? கொடு. இனிமே எல்லா வேலையும் நீங்க தான் செய்ய போறீங்க. ஏன் புள்ள, நீ எங்க போற? அம்மா, எனக்கு இது வீட்ல இருந்து ரொம்ப போர் அடிக்குதுமா. புதுசா ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணிருக்கேன். என்ன புள்ள திடீர்னு? அது அது வந்து பசங்கெல்லாம் ஹாஸ்டலுக்கு போயிட்டாங்களா, அதான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியலம்மா. வீட்டில் இருந்தா ரொம்ப போர் அடிக்குது, அதான் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணலான்னு. கரெக்ட் புள்ள, கரெக்ட். என்ன பாரு, இந்த மூளைக்கு இந்த மரமண்டைக்கு தோணல. நீ இப்படி வீட்டில் சும்மா இருக்கிறத விட்டுட்டு நீ பழையபடி பிசினஸ் பண்ணணும். இதை பாரு, உள்ளூர்ல மட்டும் இல்ல, சிங்கப்பூர், மலேசியா, ஹாங்காங்னு நீ உலகம் பூரா பிசினஸ் பண்ணணும். அப்படியே நானும் உன் கூட ஜாலியா வந்துடும் புள்ள. எனக்கும் வீட்டுல போர் அடிக்குது புள்ள. கரெக்ட். ஆனா முதல்ல உள்ளூர்ல எல்லாமே கரெக்டா பண்ணிடலாம், அதுக்கப்புறம் வெளிநாட்டுல டெவலப் பண்ணலாம். அதுக்காக தான் நான் அப்ப அடிக்கடி ஆபீஸ் அந்த விஷயத்துக்கெல்லாம் நான் போனோம். அப்ப நீங்க தான் இதெல்லாம் பாத்துக்கணும். எல்லாம் நான் பாத்துக்கிறேன் புள்ள, நீ எதுக்கும் கவலைப்படாத. உன்னால முடியும். உங்க அம்மா மாதிரி நீயே ரொம்ப திறமைசாலி. ஆனா குணத்துலதான் 2 பேருக்கும் ரொம்ப வித்தியாசம். நீ எல்லாரையும் அன்பா அமைதியா அனுசரிச்சு எல்லாத்தையும் சாதிச்சிருவ. ஆனா உங்க அம்மா ஐயோ சுடுத்த நீ கால ஊத்துன மாதிரி தாம் தூம் குதிச்சு எல்லாரையும் பயமுறுத்தி ஐயோ அப்பா. உனக்கு கோவமே வராது புள்ள, ஆனா உங்க அம்மாக்கு கோவம் மட்டும்தான் வரும். நீ எவ்வளவு அமைதியா பேசுற, ஆனா உங்க அம்மா ஏய் என்ன
எதுக்கு? ஐயோ அவங்க குரலை கேட்டாலே எனக்கு படபடன்னு வந்து புள்ள. இப்படி ஒரு பிள்ளைக்கு அப்படி ஒரு அம்மா, நல்ல பொருத்தம். ஆனா புள்ள, இந்த பிசினஸ் சொல்றியே, அத முதல்ல வெளிநாட்டுல பண்ணா நல்லா இருக்கும்ல? ஹலோ ஹலோ மேடம், நான் டிஜிபி ஆஃபீஸ்ல இருந்து பேசுறேன் மேடம். ஹலோ ஹலோ ஹலோ. சிக்னல் இல்ல. சிக்னல் வராது பிள்ளை. எங்க இருந்து வரும்? டிவில தான் சொல்வாங்க எங்க போனாலும் சிக்னல் வரும்னு. எங்க சிக்னல் வரும்? நடு வீட்லயே வரும். நீ வெளிய போய் பேசு. ஹலோ ஹலோ சார், சொல்லுங்க சார். உடனே கிளம்பி நீங்க கொஞ்சம் வர முடியுமா? சார் இப்ப வா. திடீர்னு என்ன விஷயம்னு சொல்லுங்க சார். இல்ல மேடம், நீங்க நேர்ல வரணும். டிஜிபி சார் உங்ககிட்ட நேர்ல பேசணுமா? ஓகே சார். எங்க செல்வி? என்ன புள்ள? அம்மா, அர்ஜென்ட்டா ஒரு கிளையண்ட் ஃபோன் பண்ணாங்க. நான் போய் என்னன்னு கேட்டுட்டு வந்துடுறேன். நானும் வரேன் புள்ள. நீ வீட்ல இல்லனா எனக்கு போர் அடிக்கும் புள்ள. ஆமா அம்மா, நீங்க தானே சொன்னீங்க வீட்டு வேலை எல்லாம் நானே பாத்துட்டு இருக்கேன், நீங்க ஹெல்ப் பண்ணுங்க. அடுப்புல இருக்குமா, கொஞ்சம் பாருங்கம்மா. பாரு புள்ள, உப்பு காரம் எல்லாம் எனக்கு சரியா போட வராது புள்ள. அம்மா, நீங்க என்ன சமைச்சாலும் நல்லா இருக்கும், நான் சாப்பிடுறேம்மா. கொஞ்சம் பாருங்கம்மா ப்ளீஸ். போற வேகத்தை பார்த்தா பிசினஸுக்கு போற மாதிரி தெரியலையே. சம்திங் ராங்குடி, சம்திங் ராங்கு. ஐயோ, அடுப்புல தீஞ்சு போச்சு. நல்லா சமைச்சாவே நானே சாப்பிட மாட்டேன். ஓ மை காட். அந்த ஃபைல் வந்துருச்சா? வந்துருச்சு சார். அந்த எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டு இருக்கேன் சார். ரெடி பண்ணுங்க. ஓகே சார். நான் சொல்றத கேளுங்க. இந்த ஆபரேஷன் ரொம்ப ஜாக்கிரதையா நடக்கணும். இது அவங்களுக்கும் நமக்கு நடக்கிற போராட்டம். இதுல நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நான் பேசுறத முதல்ல காதுல வாங்குங்க. இந்த ஆபரேஷன் எந்த மிஸ்டேக்கும் நடந்துடக்கூடாது. என்ன சார்? குட் மார்னிங் சார். உட்காருங்க செல்வி. சொல்லுங்க. உங்களுக்கு எந்த டவுட் வந்தாலும் என்ன கேளுங்க. என்ன? ஹலோ, அந்த ஃபைலை கொண்டு வர சொல்லுங்க சீக்கிரம். சார் அப்படி வை. ஓகே சார். ஹலோ, அப்புறம் கூப்பிடுங்க. என்ன? நான் சொல்றத எல்லாத்தையும் நோட் பண்ணி வைங்க. எந்த டவுட்டா இருந்தாலும் இமிடியேட்டா என்ன கூப்பிட்டு கேளுங்க. சார், என்ன சார் நடக்குது? எல்லாரும் ஒரே பரபரப்பா இருக்காங்க. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் சார். அவன் பண்ண போற இந்த ஆபரேஷன் என் அம்மா பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? நான் சொல்றத கொஞ்சம் கவனமா நல்லா கேளுங்க. என்ன சார்? சரி, நான் அப்புறம் கூப்பிடுறேன். வை. அப்புறம் கூப்பிடுறேன். உங்க அம்மா இருக்கிற இடம் தெரிஞ்சிடுச்சு செல்வி. தெரிஞ்சிருச்சா? சார், எங்க சார் இருக்காங்க? யார் சார் கடத்தினாங்க? என்ன சார், என் அம்மா பத்தி என்ன சார் தகவல் வந்துச்சு? சார், ஏதாவது சொல்லுங்க சார். இன்னைக்கு காலையில ஒருத்தன் ஒரு கேசட்டோட வந்தான். இத பார்த்தா அரசு எங்க இருக்காங்கன்றதும் தெரியும், நாங்க யாருன்றதும் தெரியும். அரசிய நாங்க அனுப்பி வைக்கணும்னா அரசி அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற எங்களுடைய ஆட்கள் சௌந்தரியும் கார்த்திகாவையும் நீங்க ரிலீஸ் பண்ணணும். அவங்கள ரிலீஸ் பண்ணாம அரசியை நாங்க ரிலீஸ் பண்ண மாட்டோம். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.